ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே முகமூடி கொள்ளை நடந்ததாக கூறப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பமாக கடனை அடைக்க தாய் வீட்டிலேயே திருடி நாடகமாடிய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னிமலை அடுத்த அர்த்தனாரிபாளையத்தைச் சேர்ந்தவர் 73 வயது விஸ்வநாதன். இவரது மனைவி சின்னம்மாள், இவர்களுக்கு 35 வயது ரம்யா என்ற மகளும் கோகுலகிருஷ்ணன் என்ற மகனும் உள்ளனர். ரம்யாவிற்கு திருமணமாகி கணவர் மற்றும் 5 வயது பெண் குழந்தையோடு சென்னிமலையில் வசித்து வருகிறார். விஸ்வநாதன் வாத நோயால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக உள்ளதால் ரம்யா தனது தந்தைக்கு உதவியாக அவ்வப்போது தாய் வீட்டிற்கு வந்து செல்வது வழக்கம். இதற்கிடையே கோகுலகிருஷ்ணனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டு முதல் பத்திரிகை குலதெய்வ கோவிலில் வைத்து பூஜை செய்வதற்காக கடந்த 8ஆம் தேதி தனது தாயாரோடு கோகுலகிருஷ்ணன் சென்றிருந்தார். இந்த நிலையில் தந்தை மகள் இருவரும் வீட்டிலிருந்த போது 3 முகமூடி கொள்ளையர்கள் வீட்டிற்குள் புகுந்து ரம்யாவின் கை கால்களை கட்டி போட்டு வீட்டில் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்து சென்று விட்டதாக ரம்யா கூறியிருந்தார். இதையடுத்து சென்னிமலை போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். தனிப்படையினர் கொள்ளை நடந்த பகுதியில் பதிவான கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது சம்பவம் நடந்ததாக கூறப்பட்ட நேரத்தில் சந்தேகப்படும் வகையில் யாரும் நடமாடவில்லை என்பது தெரிய வந்தது. எனவே ரம்யாவிடம் போலீசார் தீவிரமாக விசாரித்ததில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் சந்தேகமடைந்த போலீசார் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். இதில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. ரம்யா தனது கணவரோடு சேர்ந்து டபுளிங் மிஷின் எனப்படும் இரட்டை நூற்பு இயந்திரம் வைத்து நடத்தி வந்துள்ளார். தொழில் முடக்கம் ஏற்பட்டதால் வெளிநபர்களிடம் 3 லட்சம் ரூபாய் வரை கடன் பெற்றிருந்துள்ளார். இந்த பணத்தை திருப்பிச் செலுத்த முடியாமல் அவதிப்பட்டு வந்த நிலையில் கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுக்கவே தனது தந்தை விஸ்வநாதன் வீட்டில் வைத்திருந்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை கடந்த 1ஆம் தேதியிலிருந்து 3 தவணைகளாக எடுத்து தன்னுடைய வங்கிக் கணக்கில் போட்டு பின்னர் கூகுள் பே மூலம் கடனை அடைத்திருக்கிறார். பணத்தை எடுத்ததை மறைப்பதற்காக முகமூடி கொள்ளையர்கள் வீட்டிற்கு வந்ததைப் போல தனக்குத்தானே வாய் மற்றும் கை கால்களை கட்டிக்கொண்டு நடித்ததாக போலீசாரிடம் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். இதையடுத்து ரம்யாவின் வங்கிக் கணக்கை போலீசார் ஆய்வு செய்த போது கூகுள் பே மூலம் கடன்காரர்களுக்கு பணம் செலுத்தியிருந்தது தெரிய வந்தது. அதன் பேரில் போலீசார் ரம்யாவை கைது செய்து பெருந்துறை மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொள்ளை நடந்ததாக போலீசாரிடம் ரம்யா கூறிய நேரத்தை வைத்து போலீசார் செல்போன் டவர் அழைப்புகளை ஆய்வு செய்துள்ளனர். கொள்ளை நடந்ததாக கூறப்பட்ட நேரத்தில் ரம்யாவின் செல்போனுக்கு அடுத்தடுத்து 2 அழைப்புகள் வந்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த செல்போன் எண்களை தொடர்பு கொண்டு போலீசார் விசாரித்த போது தங்களிடம் ரம்யா பேசும்போது எந்தவித பதட்டமும் இல்லாமல் பேசியதாக கூறினர். மேலும் வாயில் துணி வைத்து அடைத்துவிட்டதாக போலீசாரிடம் ரம்யா கூறியிருந்த நிலையில் தெளிவாக செல்போனில் பேசியிருப்பதும் அம்பலமானது. அதன் அடிப்படையில்தான் ரம்யாவை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரித்த போது இந்த கொள்ளை நாடகம் அம்பலமாகியுள்ளது. கடனை அடைக்க சொந்த வீட்டிலேயே கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றிய மகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் சென்னிமலையில் பரபரப்பாக பேசப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.